மக்களே, இவங்க முத்துக்கு குடுக்கணும்னு நெனச்ச மணி அமௌண்ட்ட கேட்டா, நீங்க எல்லாருமே உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. 15.75 lakhs, அதாவது 15.25 லட்சம் மட்டும் தான் இவங்க முத்துக்குமரனுக்கு குடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 15.25 லட்சம் எப்படி வந்துச்சுங்கிற கணக்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சௌந்தர்யாவுக்கு 10 லட்சம் அவங்க வந்து எடுக்கலை. அவங்க ஒரு செகண்ட் முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க சப்போஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா 10 லட்சம். ஜாக்லினுக்கு 8 லட்சம், விஷாலுக்கு 5 லட்சம், பவித்ராக்கு 2 லட்சம், ரயானுக்கு 2 லட்சம், முத்துக்குமரனுக்கு 50,000. மொத்தமாக இந்த இவங்க வச்ச கேஷ் பாக்ஸோட அமௌண்ட் வந்து 27.5 லட்சம் வச்சுருக்காங்க. 27.5 லட்சம்னா மிச்சம் வந்து 22.5 லட்சம் தான். முத்துக்குமரன் தான் அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அது இது எல்லாத்துலேயுமே லீடிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரியுதோ இல்லையோ, விஜய் டிவிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ முத்துக்குமரனுக்கு தான் அந்த 22.5 lakhs பணம் போகுதுன்னு தெரியும். ஸோ 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல 22.5 லட்சம் தான் வருது. இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் இதில் என்ன இருக்குது, அவங்க எல்லாரும் தானே விளையாண்டுருக்காங்க, எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைக்குன்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். லாஸ்ட் வீக்கில் நாங்கள் டாப் 6க்கு பிரித்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தர் விளையாடும் போது அந்த 50 லட்சத்தை இலக்காக வச்சு சில பேர் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியே விளையாண்டுருப்பாங்க. டெய்லி அந்த 50 லட்சம் போர்டை கையில் வாங்குற மாதிரி அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணியே விளையாண்டுருப்பாங்க. எத்தனையோ பேர் அதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த 24 பேரில் அதில் ஒருத்தருக்கு நீங்கள் அந்த முழு பணத்தை கொடுத்தே ஆகணும். இந்த 22.5 லட்சத்தில் 30% டேக்ஸுக்கு எடுத்துருவாங்க. 30% ஆஃப் 22.5 லட்சங்கிறது 6.25 லட்சம் ரூபாய். 6.25 லட்சம் ரூபாய் இதில் டேக்ஸுக்கு போயிடும். டேக்ஸுக்கு போய் கிடைக்கிறது வந்து 15.25 லட்சம் ரூபாய் தான் கையில் கிடைக்கும். வெறும் 15.25 லட்சம் ரூபாய் கையில் கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கு 50 லட்சம்னு அவ்வளோ பெரிய போர்டு அடித்து இதை எடுத்து நீங்கள் வந்து இப்படி ஒரு ஷோ நடத்துகிறீங்க? இதில் என்னன்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடியே 50 லட்சம், 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மணி வேல்யூக்கும் இப்போக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இப்படி வரும்போது இவ்வளோ தான் கொடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. இதில் 2 அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒன்று வந்து சௌந்தர்யா வந்து அந்த பணத்தை எடுக்காமல் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ அது அவங்க வந்து ஒரு வகையில் நமக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு அந்த இடத்துல போய் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால சீக்கிரம் திரும்பி வந்துட்டாங்க. அவங்க ப்ளே பண்ணது ஒரு ஸ்மார்ட் கேம், வந்துட்டாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து எப்படியாச்சும் போராடி ஜெயிக்கணும்னு நினச்சி அவங்க தோத்துட்டாங்க. தோக்கலை, அந்த இடத்துல அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த 18 லட்சம் ரூபாய் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆனால் இவங்க வச்சது 18 லட்சம் பெட்டியை, அது வந்து மிஸ் ஆகி போனதுனால அது வந்து முத்துக்குமரனோட ப்ரைஸ் மணிலேருந்து குறைக்கலை. உடனே எல்லோரும் கேட்குறாங்க, முத்துக்குமரனுக்கு தான் ப்ரைஸ் மணி நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலான்னு? அவர் தானே ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கார். அப்போ அவருக்கு தானே அந்த ப்ரைஸ் மணி. இப்படி முத்துவோட பணத்தை இவ்வளோ தூரம் குறைச்சி இந்த 15.25 லட்சத்தை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி இவ்வளோ பயங்கரமான டாஸ்க்லாம் கொடுத்தீங்களா? இல்லைன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்ல. ஏன் அதை பண்ணலன்னு மட்டும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.